Alhamdulillah. Alhamdulillahi na'maduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே மரணமும் நோயும் மனிதனை அலக்களித்துக் கொண்டிருக்கிறது. இது படைப்பினங்களை அல்லாஹ் படைப்பதற்கு முன்பே அவன் எழுதிவிட்ட ஒன்றாகும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ் படைப்பினங்களை படைப்பதற்கு 5000 ஆண்டுகளுக்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னரே, வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னரே அல்லாஹ் படைப்பினங்களினுடைய விதியை எழுதி வைத்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அந்த எழுதப்பட்ட அந்த விதியினுடைய அடிப்படையில் தான் இன்றைய காலகட்டத்திலே நோயும் மரணமும் மனிதர்களை அலைக்கழித்துக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தின் மூலம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்துள்ளார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா. எப்படி சொல்லுகிறான், இந்த பூமியிலோ அல்லது உங்களிலோ சரி, எந்த ஒரு துன்பம் ஏற்படுவதாக இருந்தாலும் அதனை நாம் நிகழ்த்துவதற்கு முன்னரே நாம் ஒரு ஏட்டிலே பதிவு செய்து விட்டோம். இன்னதானிக அலல்லாஹி யஸீர், இது அல்லாஹ்வுக்கு மிக எளிதானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் ஹதீத் 57வது அத்தியாயத்திலே அல்லாஹ் இதனை சுட்டி காட்டுகிறார். நோய் பல வகையிலே இன்றைய காலகட்டத்திலே மனிதனை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நோய்க்கு ஆளானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய நோயை தீர்ப்பதற்காக அவர்கள்
எத்தனையோ பொருளாதாரங்களை, எத்தனையோ செல்வங்களை செலவழிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் பல்வேறு மனிதர்களுடைய விஷயத்திலே அது பலனை தருவதில்லை. ஏன்னா நோய் அப்படிப்பட்ட நோயாக இருக்கிறது, மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய நோயாக இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனால், சிலருக்கு கிட்னி ஃபெயிலியர், வாரத்துக்கு ஒரு முறை அவர்கள் இரத்தத்தை சுத்திகரிப்பு செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்கு எத்தனை பொருளாதாரம் சிந்தித்து பாருங்கள். சிலர் இருதய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அறுவை சிகிச்சை செய்து அதனால் அவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலரோ தலையில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் அவர்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் பலருக்கோ அது மிகப்பெரிய ஒரு நோயை அவர்களுக்கு உண்டு பண்ணி கேன்சர் போன்ற கொடிய நோய்களுக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ நோய்கள் இன்றைக்கு மனிதனை அது அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, எத்தனையோ மனிதர்கள் இந்த நோயால் அவர்கள் சீக்கிரமே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தருள வேண்டும். சின்ன வயசிலேயே நோயால் இறந்து போகக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இப்படி நோயும் இந்த மரணமும் மனிதர்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றன. இதிலிருந்து ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதெல்லாம் அன்றாடம் நம்முடைய சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ வஃபாத் அறிவிப்புகளை நாம் பார்த்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். அந்தந்த ஜனாசாவிலே நாம் கலந்து வருகிறோம். எத்தனையோ நோயாளிகளை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம், சந்தித்து வருகிறோம். ஆனால் இதிலிருந்து நாம் செய்ய வேண்டிய ஒன்றை செய்திருக்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அது என்ன? படிப்பினையும் பாடமும். அந்த பாடத்தையும் படிப்பினையும் கட்டாயம் ஒரு மூமின் படித்தாக வேண்டும். அல்லாஹ் இது போன்ற துன்பத்தை மிகப்பெரிய ஒரு சோதனையாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். இது முதலாவது படிப்பினை. இது மிகப்பெரிய சோதனை. அல்லாஹ் சொல்கிறார், அல்லதீ ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். அல்லாஹ் சொல்கிறான், அவன்தான் மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறான். பிறக்கிறார்கள் மனிதர்கள், அதே நேரத்தில் அவர்கள் இறக்கிறார்கள். இந்த உலகத்துக்கு புதிதாய் வரக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ பேர், அதே நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர். வாழ்வையும் மரணத்தையும் அவன்தான் படைத்திருக்கிறான். எதற்கு? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அழகிய செயல் செய்கிறார் என்று அவன் சோதித்து பார்ப்பதற்கு. இந்த உலகத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களிடையே வாழ்வு வந்து கொண்டிருக்கிறது, மரணமும் வந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் பிறக்கிறார்கள், எத்தனையோ வீடுகளிலே சந்தோஷம் ஏற்படுகிறது, எத்தனையோ வீடுகளிலே இறப்பும் ஏற்படுகிறது, துன்பமும் ஏற்படுகிறது. இதில் இருந்து நீங்கள் படிப்பினை பெறணுமா வேண்டாமா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய செயல்பாடுகளை சீரமைத்துக் கொள்ளணுமா வேண்டாமா? யார் நல்ல அமல்கள் செய்ய போகிறார் என்பதை சோதித்து அறிவதற்கு தான் அல்லாஹ் இதனை படைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் முல்க் 67வது அத்தியாயத்தில் இதனை நாம் பார்க்கலாம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயத்திலே, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுகித்தே தீர வேண்டியிருக்கிறது. வனபுலூக்கும் பிஷ்ஷர் வல் கைர் ஃபித்னா, ஆனாலும் நாம் உங்களை நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் சோதிப்போம். அல்லாஹ் சொல்கிறான், உங்களிடத்திலே நன்மையும் ஏற்படும் தீமையும் ஏற்படும். நன்மை என்றால் என்ன? சந்தோஷம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம், இதெல்லாம் உங்களுக்கு வரும். தீமை என்றால் என்ன? உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பம், மரணம், இன்னும் இது போன்ற விஷயங்கள். இதையெல்லாம் உங்களிடத்திலே நாம் கொடுத்து உங்களை சோதிக்கிறோம். எதற்கு? ஃபித்ரத்தன், உங்களை பரீட்சித்து பார்ப்பதற்காக. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்?
படிக்கிறீர்களா? பாடம் படிக்கிறீர்களா? அல்லது கடந்து போகிறீர்களா? நீங்கள் உங்களுடைய செயல்களை சீர்திருத்திக் கொள்கிறீர்களா என்பதை சோதித்தறிவதற்காகத்தான் இதனை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். அடுத்து சொல்கிறார், நம் பக்கமே நீங்கள் திரும்பி வர வேண்டியிருக்கிற. ஏன் சொல்லுகிறான் அல்லாஹ்? இந்த உலகத்திலே இந்த நிகழ்வுகளை எல்லாம் கண்டும் காணாமல் நீங்கள் போய்விட்டு, இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் கலந்து கொண்டு ஒன்றுமே இல்லை என்று கையை தட்டிவிட்டு நீங்கள் செல்வதிருக்கிறதே, அது சரி கிடையாது. நீங்கள் நம் பக்கமே திரும்பி வர வேண்டியிருக்கிறது என்பதை அல்லாஹ் இங்கு சுட்டி காட்டுகிறான், உணர்த்துகிறான். நீங்கள் நம் பக்கமே திரும்பி வர வேண்டியிருக்கிறது. சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயத்திலே நாம் பார்க்கலாம். இது முதலாவது விஷயம். அல்லாஹ் இதை பெரிய சோதனையாக இந்த சமுதாயத்திலே வைத்திருக்கிறான். அந்த சோதனை எதற்காக சொல்லிவிட்டோம். அல்லாஹ் பரீட்சித்து பார்க்கிறான், நம்மை சோதித்து பார்க்கிறான். நம்மில் யார் திருந்துகிறார், யார் நல்லமல்கள் புரிகிறார், அல்லாஹ்வுக்கு அஞ்சு பயந்து நடக்கக்கூடியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் நம்மை சோதித்து பார்க்க இருக்கிறான். இதை நாம் முதலாவதாக படிக்க வேண்டும். இரண்டாவது பாடம் என்ன? இந்த நிகழ்வுகளில் இருந்து ஒரு மூமின், இன்னும் சொல்ல போனால் புத்திசாலித்தனமான இருக்கக்கூடிய ஒரு மூமின், அவன் இது போன்ற நிகழ்வுகளில் இருந்து படிப்பினை பெற வேண்டும். இது போன்ற துன்பங்களில் இருந்து பாடம் பெற வேண்டும். அது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்வை அவன் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய நிலைமையை அவன் சரி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இது போன்ற துன்பங்களில் இருந்தும் நிகழ்வுகளில் இருந்தும் படிப்பினை பெறக்கூடியவர் யார் தெரியுமா? அவன் மூமின் தான். நல்ல மூமீனாக இருந்தால், புத்திசாலியான மூமீனாக இருந்தால் பாடம் படிப்பான். இல்லை என்றால் அவன் கடந்து போய்விடுவான். இது என்ன? அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வு. அள்ளி மண்ணை அள்ளி போட்டு அப்படியே என்ன செய்யறான்? கையை தட்டி விட்டு அவன் திரும்பி வந்துகிறான். இது அன்றாடம் நடக்கும். இன்னைக்கு ஒரு ஆள் அடக்கம் பண்ண போறோம், நாளைக்கு இன்னொருவரை அடக்கம் பண்ண போறோம். இது தினமும் நடக்கக்கூடியது என்று போவான். யார்? மூமின் அல்லாதவன், ஒரு முனாஃபிக், ஒரு நயவஞ்சகன், இரட்ட வேடம் போடக்கூடியவன், சந்தர்ப்பவாதி இப்படி நடந்து கொள்வான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னமா யதஸக்கரு உலுல் அல்பாப். படிப்பினை பெறக்கூடியவர்கள் யார் தெரியுமா? புத்திசாலிகள் தான். சூரத்துர் ரஅத் 13வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நயவஞ்சர்கள், நான் சொன்னனே, நயவஞ்சர்களை குறித்து, சந்தர்ப்பவாதிகளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அவலா யரவும் அன்னகும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன். இவர்கள் உணர்வதில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். இந்த சந்தர்ப்பவாதிகள் உணர்வதில்லையா? அவலா யரவும் அன்னகும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன். ஒவ்வொரு வருடமும் 2 தடவையோ ஒரு தடவையோ 2 தடவையோ ஒவ்வொரு வருடமும் இவர்கள் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இவர்களுக்கு விளங்க மாட்டேங்குதா? இவர்கள் உணர்வதில்லையா? சும்ம பிறகு என்ன? சும்மலாய தூபூன், அவர்கள் திருந்துவது கிடையாது. வலாகும் யதக்கரூன், படிப்பினை பெறுவதும் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், சோதனை வருகிறது, வேதனை வருகிறது, துன்பம் வருகிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வருடத்துக்கு 1 தடவை அல்லது 2 தடவை வருகிறது. ஆனாலும் இவர்கள் படிப்பினை பெறுவது கிடையாது, திருந்துவது கிடையாது, திருந்த மாட்டேங்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இது எங்க? சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, பெரும்பாலான மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்கள் இது விஷயத்திலே கவனமற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது என்ன? அந்த வசனத்தை பாருங்கள். சூரத்து யூசுப் 12வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வகஅய்யிம் மின் ஆயத்தின் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் யமுர்ரூன அலைஹா வஹும் அன்ஹா முஅரிதூன். இந்த வானங்களிலும் சரி பூமியிலும் சரி எத்தனையோ சான்றுகள் அல்லாஹ் சொல்கிறான். இந்த வானங்களிலும் சரி பூமியிலும் சரி எத்தனையோ சான்றுகள் இருக்கின்றன. யமுர்ரூன அலைஹா, அதனை இந்த மனிதர்கள் கடந்து செல்கிறார்கள். வஹும் அன்ஹா முஅரிதூன், அதை புறக்கணித்தவர்களாக. நமக்கு என்ன இதுல? நமக்கு என்ன இருக்கு? இது சர்வசாதாரணமா உலகத்தில் நடக்கக்கூடியது. சூரியன் இருக்கிறது, சந்திரனுக்கு தினசரி சூரியன் வருகிறது மறைகிறது, சந்திரன் வருகிறது மறைகிறது. இதுல நமக்கு என்ன இருக்கிறது? நிகழ்வுகள் நடக்கின்றன.
நடக்காமலும் இருக்கின்றன. இதுல நமக்கு என்ன இருக்கிறது? துன்பம் வருகிறது போகிறது, இதுல நமக்கு என்ன இருக்கிறது என்று அவர்கள் இதனை புறக்கணித்தவர்களாக கடந்து போய் விடுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். சூரத்து யூசுப் 12வது அத்தியாயத்திலே, அதே அத்தியாயத்திலே இன்னும் சொல்கிறார், அஃபலம் யஸீரு ஃபில் அர்த், இவர்கள் இந்த பூமியில் சுற்றி திரிய வேண்டாமா? ஃபயன்துரு கைஃப கான ஆகிபத்துல்லதீன மின் கப்லிஹிம், இதற்கு முன்னர் வாழ்ந்தவர்களுடைய முடிவு எப்படி இருந்தது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான். அக்கா பயணம் போய்தான் இதையெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்க இருந்து கொண்டே என்ன செய்யலாம்? நீங்கள் சிந்தித்து உணரலாம். அங்கேயில் இருக்கு, சவுதி அரேபியாவுக்குள்ள போகணும், ஆது சமூக கூட்டத்தார்கள் வாழ்ந்த இடம் அங்கேயில் இருக்கு, எவன்ட காசு இருக்குது போறதுக்கு, அப்படி சொல்லி கொண்டு நீங்கள் இங்கேயே உட்கார்ந்து கொண்டு இருப்பீர்களா? அதுவல்ல, நீங்கள் போகாமலேயே சிந்திக்கலாமே, நீங்கள் சிந்தித்து சீர்பட்டுக் கொள்ளலாமே, உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளலாமே. அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அஃபலம் யஸீரு ஃபில் அர்த், இந்த பூமியிலே அவர்கள் சுற்றி திரிய வேண்டாமா? ஃபயன்துரு கைஃப கான ஆகிபத்துல்லதீன மின் கப்லிஹிம், இதற்கு முன்னர் வாழ்ந்தவர்களுடைய முடிவு எப்படி இருந்தது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? வலதாருல் ஆகிரத்தி கைருன் லில்லதீன தகவு, அல்லாஹ்வுக்கு அஞ்சு பயந்து எவர்கள் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மறுமைதான் சிறந்தது. உனக்கு அல்லாஹ்வை பற்றிய பயம் இருக்கிறதா? அல்லாஹ்வை பற்றிய அச்சம் உனக்கு இருக்கிறதா? மறுமைதான் உனக்கு பெருசு. அதை மனசுல வச்சுக்கிட்டு வாழுப்பா. அஃபலா தாக்கிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். இதுவும் அதே அத்தியாயம் சூரத்து யூசுஃப்லே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே திருந்துவது, சீர்திருத்தம் செய்வது, திருந்திக் கொள்வது, தங்களுடைய நிலைமைகளை சீர்படுத்திக் கொள்வது என்பது ஒரு மூமினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் யார் அதை செய்கிறார்? திருந்துறோமா? இல்லையே. எத்தனையோ விஷயங்களை நாம் பார்க்கிறோம், எத்தனையோ துன்பங்களை நாம் பார்க்கிறோம், நம்மை சுற்றி இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. நம் சகோதரர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், நமக்கு வேண்டியவர்கள், நம்முடைய நண்பர்கள், இவர்களெல்லாம் இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாகின்ற போது நாம் என்ன செய்ய வேண்டும்? படிக்கணுமா வேண்டாம்? அந்த ஜனாசாவை தூக்கி கொண்டு எங்கே போகிறோம்? அந்த மையவாடிக்கு உள்ளே செல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய துஆவில் என்ன இருக்கிறது? நீங்க மையவாடிக்கு போனா இந்த துஆவை ஓதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத்தார கௌமி முஃமினீன், மூமின்களான கூட்டத்தார்களே, உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக. நாம் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக மன்னிப்பை வேண்டுகிறோம். அல்லாஹ்விடத்துல உங்களுக்காக மன்னிப்பை வேண்டுகிறோம். என்ன நீங்க முந்தி போயிட்டீங்க, நாங்க உங்களை பின்தொடர இருக்கிறோம். எப்படி சொல்லித்தாராங்க? இதை சொல்லுங்க, இது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும். நம்மளும் ஒரு நாள் இப்படிப்பட்ட நிலைமையை சந்திக்க வேண்டியிருக்கும் என்ற சிந்தனை நமக்கு வரும். பார்க்கிறோம், நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்கிறோம், நாம் அவர்களுக்காக துவா செய்கிறோம். நாம என்ன நினைக்கணும்? அல்லாஹ் எப்படிப்பட்ட துன்பங்களை மனிதர்களுக்கு கொடுக்கிறார். அல்லாஹ்விடத்துல நாம பிரார்த்திக்கணும், யா அல்லாஹ் எங்களுக்கு நன்மையை கொடு, இந்த உலகத்திலும் நன்மையை கொடு, மறு உலகத்திலும் நன்மையை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். நம்மளுடைய பாவங்களில் இருந்து நாம் மீண்டு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வஅனீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்கள் திரும்பி விடுங்கள். எப்படி? தௌபா செய்து நீங்க திரும்பிடணும். யா அல்லாஹ், இதுவரைக்கும் நான் செய்ததெல்லாம் போகட்டும், என்னை மன்னித்து விடு. நான் நிறைய தீமைகளை செய்திருக்கிறேன், பாவங்கள் புரிந்திருக்கிறேன், என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்வின் பக்கமே, உங்கள் இறைவன் பக்கமே நீங்கள் திரும்பி மீண்டு வந்து விட வேண்டும். நான் இனி நல்லதை செய்கிறேன், நீ சொன்னதையும் உன்னுடைய தூதர் சொன்னதையும் நான் கேட்டு நடக்கிறேன். வஅஸ்லிமு லஹு, அவனுக்கே நீங்கள் கட்டுப்படுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வஅனீபு இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமு லஹு, உங்கள் இறைவன் பக்கம் நீங்கள் திரும்பி அவனுக்கே நீங்கள் கட்டுப்பட்டு விடுங்கள். இதெல்லாம் எப்ப நடக்கணும்? மின் கப்லி ஐயத்தியக்குமுல் அஸாப், வேதனை வருவதற்கு முன்னால். சும்மலா துன்சருன், வேதனை வந்துவிட்டது என்று சொன்னால் பிறகு
நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். அஸ்-ஸுமர் 39வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்வை சீரமைத்துக் கொள்ள வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், நிகழ்வுகளிலிருந்து பாடம் படிக்க வேண்டும், துன்பங்களிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். அவன்தான், யார் இப்படி நடந்து கொள்கிறானோ அவன்தான் உண்மையான மூமின் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் வைப்பானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை நலம் விசாரிக்க செல்கிறார்கள். அவர் ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். கோழி குஞ்சு போல அவர் மாறிவிட்டார். அவருடைய உடல்ல ஒண்ணுமே கிடையாது. மனுஷன் சாப்பிடாம இருந்தா எப்படி இருப்பான்? சாப்பாடு அவனுக்கு செல்ல மாட்டாங்க, எது கொடுத்தாலும் சாப்பிட முடியல. எப்படி இருக்கும் அவனுடைய நிலைமை? எலும்பு தோலுமா இருக்கும். அந்த மாதிரி இப்படி போயிட்டார். அப்படி ஒருவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலம் விசாரிக்க செல்றாங்க. கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், ஏன் இப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது கேட்டு விட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்லார், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, யா அல்லாஹ், என்னை மறுமையில் தண்டிப்பதாக இருந்தால் அந்த தண்டனை இந்த உலகத்திலே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டேன் என்று அவர் சொல்றார். நீங்க அப்படி கேட்கக்கூடாது, அது தப்பு. சுபான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனையை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? நீங்க அப்படி கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்பதாக இருந்தால் இப்படித்தான் கேட்டிருக்க வேண்டும். அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இறைவா, இந்த உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, மறு உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, நரகத்தினுடைய வேதனை விட்டும் எங்களை காப்பாயாக. இதைத்தான் நீங்க கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்போ நாமளும் நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்லணும். அது நமக்கு படிப்பனையை தரும், பாடத்தை தரும். எப்போதும் இந்த துவாவை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரும்பாலான துவாவாக இதுதான் இருந்திருக்கிறது. ஹதீஸிலே நாம பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிகமான துவா இப்படித்தான், இந்த துவாவை தான் இருந்திருக்கிற. சஹீல் புகாரில, சஹீஹ் முஸ்லிம்ல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி ஒன்று இருக்கிறது. எனவே இந்த துவாவை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்விடத்திலே நாம் நற்சுகத்தை வேண்ட வேண்டும். நற்சுகத்தை நாம கேட்கணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் மெம்பரில் இருந்துகிட்டு அழுகுறாங்க. அழுதுவிட்டு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வருடத்துல, ஹிஜ்ரத் முதல் வருடம், மதீனாவுக்கு, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த முதல் வருடம், அந்த வருடத்துல இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் இருந்து கொண்டு அழுதார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், இஸ்அலுல்லாஹ அல் அஃப்வ வல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பையும் நற்சுகத்தையும் நீங்கள் வேண்டுங்கள். ஏன்னு சொன்னா, ஈமானுக்கு பிறகு உங்களில் ஒருவருக்கு இந்த நற்சுகத்தை விட, ஆரோக்கியத்தை விட சிறந்த அருட்கொடை உங்களுக்கு யாருக்கும் தரப்பட்டு விட முடியாது. அதுதான் சிறந்த அருட்கொடை அப்படிங்கிறான். நற்சுகத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்துல கேளுங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி திருமிதியிலே பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு வரக்கூடிய 27ஆம் தேதி நம்மளுடைய மெஸ்ஸு முபாரக்கிலே வைத்து நாம் என்ன செய்யணும், இது போன்ற நிகழ்வுகளிலிருந்து படிப்பினை பெறணும், பாடம் பெற வேண்டும், நம்மை நாமே சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை தேடுவதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய சுகங்களுக்கு பின்னால் நாம் திரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்கு பின்னால் நம்மளுடைய செயல்பாடு எல்லாமே போய் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய கஷ்டம் எல்லாமே இந்த துன்யாவுக்காக இருந்து கொண்டிருக்கிறது. மறுமையை பற்றி நாம் யோசிப்பது இல்லை.
அதனால் நம்மளுடைய மறுமை தொடர்பான விஷயத்திலே நமக்கு குளறுபாடு அல்லது குறைபாடு ஏற்பட்டு விடுகிறது. எனவே இந்த குறைபாட்டை எல்லாம் நாம் சீர் செய்து நல்லவர்களாக வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய 27ஆம் தேதி அன்னைக்கு லீவ் இருக்கிறது, கவர்மெண்ட் ஹாலிடே. எனவே அசருக்கு பிறகிலிருந்து மகரிப் வரை இங்கு நாம் ஒரு தர்பியா நற்பயிற்சி வகுப்பு நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே பெண்களுக்காக இந்த வகுப்பு, ஆண்களும் கலந்து கொள்ளலாம். எனவே இருபாலாரும் இதிலே பங்கெடுத்துக் கொள்ளலாம். எனவே பெண்கள் அதிக அளவுக்கு இந்த வகுப்பிலே கலந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய நிலைமையை சீர் செய்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.